வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ நான் ஒரு பாடல் படித்தேன். அதாவது சிவன் மேலே என்ன ரொம்ப அறிவார்த்தமான பாடல், ஆத்மார்த்தமான பாடல். இது தினம் நீங்கள் நித்திய பாராயணத்துக்கு கூட இந்த பாடலை எடுத்துக்கலாம். அந்த பாடலை பற்றி பார்க்கலாமா? நிச்சயமாக இச்சையானவை நேரே தீரா, ஊரே பேரே பிறவே, என் நிற்கராதிகள் முன்புகாது இனி நீயே தாயாய், நாயேன் மாளாது அருள்வாயே. அதாவது நாயேன் மாயாது அருள்வாயே, அந்த மாதிரி வருது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நிச்சயமாகவும் அப்படின்னா உறுதியாக இச்சையானவை. உறுதியான இச்சையானவைன்னா என்னன்னா, ஆசைகள், மண், பொண்ணு, பெண், இந்த ஆசைகள்லாம் நேரே தீரா. அது நம்ம என்ன செஞ்சாலும் எல்லாருக்கும் இந்த ஆசைகள்லாம் தீராது. அதனால் என் சொந்த ஊர் போன்ற வரும், என் சொந்த ஊர் போல இனிமையான வரும், என் சொந்த பேர் போல இனிமையான வரும், பிற எல்லா பொருட்கள் போல இனிமையானவருமாகிய நீங்கள் என் நிற்கராதிகள். நிச்சயமாக நிற்கராதிகள்லாம் என்னென்னா, அதாவது மூன்றான எவையும். மூன்றான எவையும்னா என்னென்ன? மூவாசை, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, மும்மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை. அப்புறம் மூன்று குற்றங்கள் என்னென்னா, பொய், களவு, கொலை. முக்குணங்கள் சத்வம், ரஜஸ், தமஸ். இதெல்லாம் இந்த மூன்று நிற்கராதிகளும் என் முன் புகாது, என்னை எனக்குள்ளே புகுந்துராம இனி நீங்களே எனக்கு தாயாக இருந்து, என்ன தாய் எல்லா உறவுகள்லையும் தாய் தான் அப்படியே நம்மளை கவசமாக காத்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி நீயே தாயாய், நாயேன் மாயாது அருள்வாயே, என்னைய மாய்ந்து விடாமல், அதாவது இறந்து விடாமல், மாய்ந்து விடாமல் காத்து அருள்வாயே அப்படிங்கிறதா இந்த பாடல். இதை சிவபக்தர்கள் ஒரு நாளைக்கு இந்த பாடலை காலையிலையும் மாலையிலையும் ஒரு 3 தடவையாவது என்ன நல்ல பாராயணம் செஞ்சோன்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிவன் அருளை பெற்றுட்டோன்னு வைங்களேன், நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்லை. அவர் நம்ம கூட இருந்தாலே உலகத்தில் எல்லாமே நம்ம கூட இருக்க மாதிரி. அதனால் நீங்கள் நல்லா வேண்டி பாராயணம் பண்ணுங்கள். என்ன உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் எல்லாம் உங்களுக்கு சித்திச்சு வரும். வாழ்த்துக்கள்.